குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு உடல் உபாதைக்கான விதிகள் நிறைய உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட உடல் உபாதைக்கான விதியையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த உடல் உபாதை அப்படிங்கிறது எல்லோருக்குமே வரும். உடல் உபாதை ஏற்படாத ஒரு மனிதனே இருக்க முடியாதுன்னு வச்சிங்களேன். ஆனால் இந்த உடல் உபாதையை பொறுத்தவரையிலும் பல விதங்களில் செயல்படுது. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சிவை கொடுத்து அது சில காலம், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 2 மாதம் அல்லது 1 மாதம் அப்படி ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சதுங்க அதோடு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு நோய் வந்தது அப்படின்னாக்கா அது கடைசி வரலும் அவங்களுடைய இறுதி காலம் வரலும் அவங்களுடைய ட்ராவல் பண்ணும். அதுக்கு மருந்து மாத்திரைன்னு அதை செலவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விடும்னு பார்த்துங்களேன். இது ஒரு விதம். இன்னும் ஒரு சிலருக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மாத்திரை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க கையில் அந்த மாத்திரை இல்லைடானாக்கா அவங்களால சிறப்பாக செயல்பட முடியாத ஒரு தன்மையை கூட கொடுத்துரும். இது ஒரு விதம். இன்னும் ஒரு சிலருக்குலாம் அந்த வாழையடி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பாவுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஜெனட்டிக்காக, அதாவது முன்னோர்கள் வழியாக வந்தது அப்படின்னு சொல்கிறது. இந்த 5ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டு ஒரு வியாதி வருவது பரம்பரை நோய் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை சொல்லலாம்னு வச்சிங்களேன். பரம்பரையாக வருதுங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இருந்தது இதே ஒரு வியாதி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க தாத்தாவுக்கு இருந்தது, முன்னோர்களுக்கு இருந்தது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி. இதில் இது ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு நோய் வந்தது அப்படின்னாக்கா அந்த நோயால் ஒரு ஆன்மாவே அது பிரித்து விட்டுடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அது உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னாக்கா கண்ணு முன்னாடி அவங்களுக்கு இவ்வளோ நாள் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரங்களில் மருத்துவர்கள் சொல்ல கேட்டது உண்டு. இந்த மாதிரி அந்த உடல் உபாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமாக சொன்னோம்னாலும் அது தரும் அந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான நிலைப்பாடுகளில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இருப்பினும் அந்த உடல் உபாதை அப்படின்னு இல்லாமல் இருக்கிறவங்க விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் தற்போதைய நிலையில் நிகழுது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வகையில் நாம் இன்றைக்கி கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த உடல் உபாதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது உயிர்கொல்லி நோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர் நோய்க்கான கிரக தொடர்புகளை தான் நம்ம இங்கே இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த விதியை பொறுத்தவரையிலும் இந்த உடல் உபாதை இவருக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு தேடாதீங்க. அது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. உடல் உபாதைங்க என்னால் முடியல, இது நல்லா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வெளிப்படையாக கேட்குறவங்க இருப்பாங்க. அல்லது 6ஆம் பாவத்தின் தொடர்புடைய ஒரு தசாபுத்தி காலங்கள் ஜாதகத்தில் போயிட்டு இருக்கலாம். இது போன்ற அமைப்பில் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் அதுக்கு அந்த வயது இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நம்ம கணிச்சு வச்சிக்கலாமே தவிர இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக நம்ம அவங்க மேலே திணிப்பதை காட்டிலும் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது அல்லது இந்த மாதிரி இருப்பதற்கான நிலைப்பாடுகள் இருக்குது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வருவது சிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவத்தின் கருத்து அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த காணொலியில் இந்த விதிக்காக ஒரு 2 ஜாதகங்கள் நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை போட்டு தான் நம்ம உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறோம். அப்படி விளக்கங்களை நம்ம ஒரு ஜாதகத்தோடு கொடுக்கின்ற பொழுது அது எளிமையாக மனசில் பதியும். அடுத்தது புரியாதவர்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இது புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாதகங்கள் கொடுக்கப்படுவது. நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படுற இந்த ஜாதகங்கள் அனைத்துமே உண்மையான ஜாதகங்கள் மட்டுமே. பல ஜாதகங்களுக்கு நான்
பர்த் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுறதில்ல. ஆனால் கிரகநிலைகளை போடுவது உண்டு. இன்னும் ஒரு சில ஜாதகங்களுக்கு இது பர்த் டீட்டெயில்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு சொல்லும். அப்போது அதுக்கு மட்டும் பர்த் டீட்டெயில்ஸ் போடுவது உண்டு. இந்த ஜாதகத்துக்கு கிரகநிலைகளை மட்டுமே போடுறோம், பார்த்துக்கோங்க. பர்த் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை இந்த ஜாதகங்களுக்கு நிச்சயமாக வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான். ஸோ முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். அது கட்டங்களை வாசிக்கிறோம் பார்த்துங்க. இது வந்து தனுசு லக்னம், லக்னத்தில் மாந்தி, 3ஆம் இடத்துல கும்பத்தில் புதன் கேது, 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல செவ்வாய், குரு, சனீஸ்வர பகவான், ராகு பகவான். ஆக 4 கிரகங்கள் சிம்மத்தில் இருக்குது. இந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம், 9ஆம் இடத்துல இருக்கிற ஒரு கிரகம், இரண்டும் வந்து தங்களுக்குள்ளே வந்து பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்கும். அதாவது வந்து 4-9 பரிவர்த்தனை, சூரிய பகவானும் குரு பகவானும் இந்த ஜாதகத்தில் பரிவர்த்தனை. முதல்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளியராக புரிஞ்சுங்க. இந்த உடல் உபாதிக்கான கிரக தொடர்புகள் தான் வந்து இதை வந்து வெளிப்படுத்துது. பாவம் அப்படிங்கிறது 6ஆம் பாவமாக இருந்தாலும் இந்த நோயை வந்து வெளிப்படுத்துவதற்கான விதிகளில் முக்கியமாக கருதப்படுவது கிரக தொடர்புகள் தான். இந்த தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அது வந்து சாரத்தில் இருக்கலாம், பார்வையில் இருக்கலாம், சேர்க்கையில் இருக்கலாம். இந்த 3மே வந்து ஒரு கிரகத்தின் தொடர்பு அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த நோய்க்கான கிரக தொடர்புகளை தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த நோய்க்கான கிரக தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 2 விதங்களில் நமக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். முதல் விதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, இதை வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு நல்ல யோகம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கிரக தொடர்பு அப்படிங்கிறது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் அதே யோகம் ஒரு அவயோகத்தையும் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் இந்த சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு இந்த தொடர்பு அப்படிங்கிறது இந்த உயிர்கொல்லி நோய்க்கான, கேன்சர் நோய்க்கான முக்கிய தொடர்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக செவ்வாய் ராகு தொடர்பு, இந்த தொடர்பும் வந்து இந்த நோய்க்கான அறிகுறிகளை வெளிப்படுத்துது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இப்போது நாம் கொடுத்த இந்த ஜாதகத்தில் இந்த தொடர்புகளை தான் நம்ம வந்து மையப்படுத்தி விளக்க போகிறோம். இப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய், குரு அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்குது. இதுவே வந்து சூரிய பகவானோட இவங்க இருவருக்கும் வந்து ஒரு தொடர்பை கொடுக்குது. காரணம் என்னன்னாக்கா, இந்த 2 கிரகங்களும் இருக்கும் அந்த வீடு, அந்த ராசி அப்படிங்கிறதுக்கான அதிபதி சூரிய பகவான். அடுத்ததாக சூரிய பகவானும் குரு பகவானும் இங்கே பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால இந்த தொடர்பு இன்னும் கொஞ்சம் வலுவடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? ஆக நாம் ஏற்கனவே சொன்ன இந்த முதல் விதி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண் கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு இவர்களின் தொடர்பு இந்த கேன்சர் நோய்க்கான முதல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக செவ்வாய் ராகு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சிம்மத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு 2வது விதி. ஸோ இந்த 2 விதிகளுமே வந்து இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருது. இவங்களுக்கு இந்த நோய் வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது அடுத்ததாக இன்னொரு ஜாதகத்தை பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற இந்த ஜாதகத்தினுடைய கிரகநிலைகளை வாசிக்கிறேன், பார்த்துக்கங்க. இது வந்து ஏக லக்னம், ஏக ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து லக்னமும் ராசியும் ஒன்றா வந்திருக்குது. வந்து கன்னியா லக்னம் மற்றும் கன்னியா ராசி. சரிங்களா? 4ஆம் இடத்துல தனுசில் கேது, கும்பத்தில் சனீஸ்வர பகவான், மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் செவ்வாய் புதன், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இதுதான் வந்து இந்த கிரக நிலைகள் இந்த சார்ட்டை பொறுத்துன்னு வரலாம். இப்போது இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, குரு அப்படிங்கிற கிரகம் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்குது.
செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்குது, சூரியன் அப்படிங்கிறது புதனுடைய வீட்டில் இருக்குது. இவங்க 3 பேருமே வந்து லைனாக வெவ்வேறு வீடுகளில் இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒன்று உண்டு. என்ன பரிவர்த்தனை அப்படின்னாக்கா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இது வந்து 9, 10 பரிவர்த்தனைன்னு வச்சிங்களேன். இந்த 9, 10 பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த பரிவர்த்தனை. தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நாம் இப்போது இந்த நோய்க்கு உண்டான விதியை மட்டும் நம்ம இங்கே இந்த ஜாதகத்தில் பொருத்தி பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, செவ்வாய், சூரியன், இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுது, இந்த தொடர்பை ஏற்படுத்துவது யார் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. ஸோ இதில் முக்கியமான விதியாக கருதப்படுவது சூரிய பகவான் அப்படிங்கிறவர் தான். சூரியன் இந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சாரத்தில் இருப்பார். செவ்வாய் இந்த ஜாதகத்தில் சூரியன் சாரத்தில், இந்த இரண்டும் வந்து சார பருவத்தினை ஈடுபட்டிருக்கும். சரிங்களா? இப்போ செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு போச்சு. அடுத்ததாக குரு பகவானுக்கு இவங்களுடைய தொடர்பு ஏற்படணும். அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு விதி ஒன்று உண்டு. ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படின்றது டெஸ்பாசிட்டர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதனுடைய தொடர்பில் வந்துடுச்சு அப்படின்னாலே அவங்க எல்லாருமே வந்து ஒரே தொடர்பில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது குருவுக்கு வீடு கொடுத்தவர் அப்படின்னும் போது செவ்வாய் பகவான். இப்போது செவ்வாயோட தொடர்பில் குரு வந்துட்டார். செவ்வாய், குரு, சூரியன் அப்படிங்கிறது இந்த 3 வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு சூட்சமமான ஒரு விதி. சரிங்களா? இதே வந்து நம்ம வந்து அப்படியே அம்சத்தில் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க 3 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அம்சகட்டத்தில் திரிகோணத்தில் இருப்பாங்க. இதில் சூரியனும் குருவும் சேர்க்கையில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இந்த விதியை பொறுத்தவரையிலும் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீட்டில் இருக்குது. இது எப்படி வந்து தொடர்பாச்சு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள்ளே வரலாம். ஸோ முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது செவ்வாய் சூரியனுடைய தொடர்பில் இருக்கிறார். இதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கிங்க. அடுத்ததாக இந்த செவ்வாய் தான் குருவுக்கு வீடு கொடுத்துருக்கார். அப்போது இந்த செவ்வாயின் தொடர்பில் சூரியனும் வந்துடுறாரு, குருவும் வந்துடுறாரு. இதை மட்டும் நல்லா வலுவாக மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக செவ்வாய் ராகு தொடர்பை நம்ம வந்து இங்கே வந்து எப்படி வந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், தொடர்பில் வளரல. மேலோட்டமாக பார்க்கும்போது இவர்கள் இருவரும் தொடர்பில் வரல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரிஷபத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு, மிதுனத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இதற்கு இன்னொரு விதியை வந்து நம்ம வந்து கையாளலாம். என்ன மாதிரியான விதி அப்படின்னாக்கா, பாகை முறையில் வந்து இந்த 2 கிரகங்களும் 3 டிகிரி வித்தியாசத்தில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. உதாரணமாக இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, செவ்வாய் 6 டிகிரியில் இருப்பார், சுக்கிரன் 6 டிகிரி. இந்த இரண்டும் வந்து சேர்க்கையில் வந்துடும். எப்படி அப்படின்னாக்கா, இருவருக்குமான வித்தியாசம் அப்படின்னும் போது அந்த டிகிரி வித்தியாசம் 2 பேருமே வந்து 6 டிகிரி அப்படின்னும் போது இது வந்து சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டிகிரி வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு 3 டிகிரி முன்ன பின்ன, ஒரு கிரகம் நிற்கிற டிகிரிக்கு முன்னாடி ஒரு 3 டிகிரி அல்லது அடுத்து ஒரு 3 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வந்து சேர்க்கையாக எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் திரும்பவும் சொல்கிறோம், செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து 6 டிகிரியில் இருக்கார், ராகு அப்படிங்கிறவர் வந்து 9 டிகிரியில் இருக்கார். ஆக செவ்வாய்க்கு அடுத்து ஒரு 3 டிகிரியில் ராகு இருக்கிறார். இந்த 2 கிரகங்களையும் நாம் வந்து சேர்க்கை அப்படிங்கிற விதிக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இங்கே அடுத்த விதியான செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த கேன்சர் நோய்க்கான ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கிறது, கிரக தொடர்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விதியும் நம்மளுக்கு வந்து சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆக இப்போ நம்ம இன்று வந்து 2 ஜாதகங்களை போட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கோம். அந்த 2 ஜாதகங்கள்லையுமே செவ்வாய் ராகு தொடர்பு மற்றும் சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு தொடர்பு அப்படிங்கிறது வந்து நிதர்சனமாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் நண்பர்களே. இந்த பதிவும் விளக்கமும் ஜோதிடர்களின் ஜோதிட ஆய்வுக்காக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும்
அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.